வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ். நண்பர்களே, நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்ஹெச்லேயே ஒரு சைட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் இந்த என்ஹெச் பார்த்திங்கன்னா பிஸியாகவே இருக்கும். நல்லா டெவலப் ஆகிருக்க ஒரு ஏரியாவில் தாங்க இந்த சைட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் எல்லாமே தெரியும். மெயினாக பார்த்திங்கன்னா சைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டரில் தான் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா என்ஹெச்லேயே 24 ஹவர்ஸ் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு என்ஹெச்லேயே இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி தாங்க. உங்களுக்கு களிமண் அது மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு வீடு கட்டி வர்றதுக்கெலாம் நல்ல சூட்டபுளான ஒரு இடத்துல தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே செம்மண் பூமி. ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டாங்க. உங்களுக்கு தார் ரோடு பார்த்திங்கன்னா 40 அடியிலேருந்து உங்களுக்கு தார் ரோடு இருக்குதுங்க. 40 அடி, 30 அடி, 33 அடி, 22 அடி, இது மாதிரி ஒரு சைட்டுக்கும் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ஏரியாவுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இந்த இடம் இருக்குது. ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நல்லா விரும்புவாங்க. ஒரு பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் இந்த சரௌண்டிங்கை ஃபுல்லாக. இந்த சைட்டே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா 39 ஏக்கருக்கு இவங்க இந்த சைட்டு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டுக்கு கூட அவங்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடும் நீங்கள் கட்டித்தரோம் கேட்டிங்கன்னா அவங்க வீடும் கட்டித்தரக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. வித் பேங்க் லோனோடு அவங்க கட்டித்தராங்க. நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் வந்துட்டு வீட்டுக்கு தான் அவங்க பேங்க் லோன் கொடுப்பாங்க. இது லேண்டுக்கே பார்த்திங்கன்னா பேங்க் லோன் அவங்க அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 80 to 70% வந்துட்டு பேங்க் லோன் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஊராக போகுது. டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாலைங்க, டெவலப் ஆன ஒரு ஏரியாவில் தான் இந்த சைட் அமைச்சிருக்காங்க. சைட்டுக்கு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, அது போக கேமரா, ஸ்ட்ரீட் லைட்டு, அது போக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த இடத்துக்கு இருக்குதுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 39 ஏக்கருமே இவங்க சைட்டு போட்டிருக்காங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. மதுரை டு திண்டுக்கல் பைபாஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா சமயநல்லூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கிலோமீட்டரில் வந்துடலாம். டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு நேராக ஆப்போசிட்லேயே தாங்க உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா சமயநல்லூர்லேருந்து 6 கிலோமீட்ரு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஐயங்கோட்டை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியான்ட்டு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,50,000 சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பற்றி மேலும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும், அவ்வளோ அம்சமாக இருக்குதுங்க. மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் கடைசியில் கூட நம்பரும் டிஸ்பிளேலேயே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம். மதுரை டு திண்டுக்கல் போகிற பைபாஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நம்பர் கூட கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க.